ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட் அதுலெல்லாம் நல்ல பெனிஃபிட்டுங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்டில் ஐடி, சாஃப்ட்வேர், மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒரு ரெக்கக்னிஷன், நல்ல ஒரு இதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா உச்சகுருவின் பார்வையில் நம்ம வர்றது வந்து அருமையான விஷயம். ஸோ அதே சமயத்தில் சுக்கிரனும் பாருங்கள் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் தான் கனெக்ட் ஆகிறார். 6ஆம் இடங்கிற கடன் நோய்க்கு கனெக்ட் ஆகாமல் 11ங்கிற லாபமுக்கு வரும்பொழுது கொஞ்சம் கடன்கள்லாம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி குரு வந்து 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்த்து கொஞ்சம் பண விஷயத்தில் வந்து சுணக்கங்களை குறைத்து கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா அவர் கொடுத்து வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் வரவுகளும் உண்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இப்போது செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுகிறார். ஸோ என்ன ஆகும், கொஞ்சம் ட்ராவலிங் மூலமாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி வெளிநாடு போகிறது, ஆன்சைட்டுக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி விஷயத்துக்கு போகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க ஆர்டர்ஸ் ரிலேட்டடாக கஸ்டமரை பார்க்க போகிறது, அது மாதிரி கொஞ்சம் ட்ராவலிங்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு காங்கிரீட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புக்காக நம்ம போகக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது.